புதுக்கோட்டையில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்தால் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் என்ற போலி விளம்பரத்தை நம்பி 2 கோடி ரூபாயை பறிகொடுத்துள்ளனர். பண ஆசையை தூண்டி பதம் பார்த்த மோசடி கும்பலின் பின்னணி என்ன? புதுக்கோட்டையில் வசிக்கக்கூடிய பொறியாளர் ஒருவர் 100 ரூபாய் முதலீடு செய்தால் 300 மடங்கு லாபம் கிடைக்கும் என்ற முகநூல் விளம்பரத்தை நம்பி அதில் கொடுத்த லிங்கை கிளிக் செய்து வாட்ஸ்அப் குரூப் ஒன்றில் லிங்க் ஆகியுள்ளார். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பொறியாளரின் ஆசையை தூண்டக்கூடிய வகையில் தமிழ்நாடு மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்து நாங்கள் ஐசி ஆர்கன் மேக்ஸ் என்ற ஆப் மூலமாக லட்சக்கணக்கில் வருவாய் ஈட்டி வருவதாகவும் இது நம்பகத்தன்மையுடன் ஸ்டாக் மார்க்கெட் ஆப் என்றும் மெசேஜ் போட்டு நம்ப வைத்துள்ளனர். உடனே ஐசி ஆர்கன் மேக்ஸ் என்ற ஆப்பை தன்னுடைய மொபைல் போனில் இன்ஸ்டால் செய்த பொறியாளர் முதலில் 50,000 ரூபாயை முதலீடு செய்துள்ளார். அதற்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்க ஆப்பின் மீதான பொறியாளரின் நம்பிக்கை ஆழமானது. அதன் விளைவாக 2,04 லட்சம் ரூபாயை மனைவி மற்றும் நண்பர்களின் வங்கிக் கணக்குகள் மூலமாக 25 டிரான்சாக்ஷனில் UPI ஸ்கேன் செய்து முதலீடு செய்துள்ளார். 2 கோடி ரூபாய்க்கு 4 கோடிக்கு அதிகமான பணம் இருப்பதாக ஆப்பில் காண்பிக்க பொறியாளர் அதை எடுக்க முயன்றுள்ளார். அப்போதுதான் பேரதிர்ச்சி காத்திருந்தது. ஆப்பில் இருக்கக்கூடிய பணத்தை எடுக்க வரி செலுத்த வேண்டும் என்று நிபந்தனை விதித்து கூடுதலாக 75 லட்சம் ரூபாயை முதலீடு செய்ய சொல்லியுள்ளனர். பணம் செலுத்தாமல் ஆப்பில் இருந்து 1 ரூபாய் கூட எடுக்க முடியாது என்று கூற அப்போதுதான் தான் ஏமாற்றப்பட்டிருப்பதை அவர் உணர்ந்துள்ளார். உடனே இது தொடர்பாக புதுக்கோட்டை சைபர் கிரைம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. அது தொடர்பான விசாரணையில் பொறியாளர் வங்கிக் கணக்கில் இருந்து 8 வங்கிக் கணக்குகளுக்கு பணம் அனுப்பப்பட்டிருப்பதும் அந்த 8 வங்கிக் கணக்குகள் 10 பேரின் பெயரில் இருந்ததும் தெரிய வந்துள்ளது. மேலும் அதில் 2 வங்கிக் கணக்குகள் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட வங்கி அதிகாரிகளுக்கு தொடர்பு கொண்டு பேசி அந்த வங்கிக் கணக்கை ஃப்ரீஸ் செய்த போலீசார் மேற்கொண்டு விசாரிக்க அந்த வங்கிக் கணக்கு குணசீலன், பிரபு என்ற இருவரின் பெயரிலும் ஜாயிண்ட் அக்கவுண்டாக செயல்பட்டது தெரிய வந்துள்ளது. அவர்களது அக்கவுண்ட்டுக்கு இந்தியா முழுவதும் 54 மாவட்டங்களில் இருந்து இது போன்ற மோசடி புகார்கள் பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. குணசீலனை கைது செய்த போலீசார் திட்டமிட்டு பணம் பறித்த ஆன்லைன் மோசடி கும்பல் குறித்து தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தலைமறைவாக உள்ள பிரபுவை தேடி வருகின்றனர். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்தால் லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம் என்பதை கேட்டு விழிப்புணர்வு இல்லாமல் பணத்தை பறிகொடுக்க வேண்டாம் என்று சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.